வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாஃப்டான சப்பாத்தி. அதுக்கு 2 ஸ்பூன் தயிர், உப்பு, லைட்டான சுடு தண்ணி, கை பொறுக்கிற அளவு சூடான தண்ணி வச்சு மாவை ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிடுங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இதை 2 மணி நேரம் அப்படி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்ததை ஒவ்வொரு உருண்டையை எடுத்து மாவில் டஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் நல்ல இந்த மாதிரி தட்டில் வச்சு சப்பாத்தி ரவுண்டாக தேய்ங்க. ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறம் சூடான தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். கல் சூடான உடனே இந்த சப்பாத்தி போட்டு மெதுவாக அப்படி மாற்றி மாற்றி நல்லா தீ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா மாற்றி மாற்றி போட்டு சுடுங்க. எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. சப்பாத்தி நல்லா உப்பி வருது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. லேசாக பிச்சிடலாம் சப்பாத்தியை. நான் இது தொட்டுக்கிறதுக்கு சோயா குருமா வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சப்பாத்தி. இந்த மாதிரி தயிரும் சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி இதுலங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப நேரத்துக்கு வர அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இந்த சப்பாத்தி நல்லா விற்க முடியாத அளவுக்கு போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.